ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கும் பெரியவராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் செய்ய போகிற பெரிதான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் பார்க்கும்படிக்கு இந்த புதிய நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாளை பார்க்கும் பொழுது ஏன் தான் இந்த நாளை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற ஒரு பயமும் கவலையும் நம்மளுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் வெற்றியை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே புதிய நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ தேவனுடைய புதிய காரியங்களை இன்றைக்கும் பார்த்து நன்றி செலுத்துங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். தேவன் உங்களுடைய தோட்டக்காரராக இருக்கிறார். தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தோட்டத்தை பராமரிக்கிறவர், தோட்டத்தை அழகுபடுத்துகிறவர், தோட்டத்தை சுத்தம் செய்கிறவர். காட் இஸ் யுவர் கார்டனர். தேவையில்லாத செடிகளையும் கொடிகளையும் அறுத்து போடுகிறவர் ஒரு தோட்டக்காரர். எங்கெல்லாம் களைகள் இருக்குதோ அவைகள் எல்லாவற்றையும் பிடுங்குவார். அதிகமாக வளர்ந்த கிளைகளை எல்லாம் வெட்டுகிறவர் தோட்டக்காரர். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஏதோ கோவத்தினால தோட்டக்காரர் அப்படி செய்கிறாருன்னு கிடையாது. செடிகள் எல்லாம் நல்லா வளரணும், நல்லா கனி கொடுக்கணும் என்ற எண்ணத்தில் தான் அந்த தோட்டக்காரர் எல்லாவற்றையும் செய்கிறார். இப்படிப்பட்ட சுத்தம் செய்கிற காரியங்கள் எல்லாம் தோட்டக்காரர் செய்யும் பொழுது ஏன் இப்படி செய்கிறீர்கள் அப்படின்ற கேள்வியை எந்த செடியும் எழுப்பாது. ஏனென்றால் அந்த செடியினுடைய வளர்ச்சிக்கும் அந்த செடி நல்லா கனி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் தோட்டக்காரர் செய்கிறார் என்பதை அந்த செடிகளும் மரங்களும் கொடிகளும் அறிந்திருக்கிறது. அதே போல தான் நம்முடைய தேவன் நம்முடைய தோட்டக்காரராக இருக்கிறார். நாம் வளர்வதற்கு, நம்முடைய நன்மைக்காக, நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத செடிகளையும் களைகளையும் தேவன் அகற்றுகிறார். தேவையில்லாத கிளைகளை தேவன் வெட்டுகிறார். அதுவும் சாதாரணமாக கனி கொடுப்பதற்கல்ல, அதிகமாக கனி கொடுப்பதற்காக தேவன் நம்மை சுத்தம் செய்கிறார், தோட்டத்தை பராமரிக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது சில நேரங்களில் வலியை போல நம்மளுக்கு உணரும். ஆனால் வலியை உண்டு பண்ணுறதற்காக தேவன் இதெல்லாம் செய்யல, நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக இவைகள் எல்லாம் செய்கிறார். ஆகவே இந்த நாளிலும் தேவன் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் கனி கொடுக்கும்படி, நீங்கள் அதிக கனி கொடுக்கும்படிக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ எந்த செடி கனி கொடுக்கும் அப்படின்றது தோட்டக்காரருக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த செடியை அவர் சுத்தம் பண்ணுவார். இன்னும் அதிகமாக வளருவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பார். இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, எப்படிலாம் பராமரிக்கணுமோ அப்படி எல்லாவற்றையும் அந்த தோட்டக்காரர் செய்கிறார். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு செடியாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைய தினத்தில் அதிக கனி கொடுக்கும்படிக்கு அவர் தேவையான சுத்தத்தையும் தேவையான எல்லா வளர்ச்சிக்குரிய காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். அது உங்களுடைய வலிக்காக அல்ல, உங்களுடைய வளர்ச்சிக்காக என்பதை தேவன் சொல்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தோட்டக்காரராக இருந்து அவருக்கென்று நீங்கள் அதிகமாக கனி கொடுப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் இந்த நாளிலும் நீங்கள் அதிக கனி கொடுக்கும்படிக்கு, ஒரு கனியுள்ள வாழ்க்கையாக வாழும்படிக்கு உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் வழிநடத்துவார். இந்த நாள் முதற்கொண்டு அதிக கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். அதை உங்கள் கண்களாலே பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு தேவன் செய்வார். இந்த நாளும் உங்களுக்கு கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.